ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ரீஸ் ஐடியாஸ் தாங்க பார்க்க போகிறோம். எதை வச்சு ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடையை வச்சு தாங்க. நம்ம வீட்டில் அந்த பழைய கொடையில் அந்த கம்பிலாம் விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் கொடையோட கிளாத் வந்து கிழிஞ்சு போயிருக்கோங்க. அந்த மாதிரி கொடையெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது, தூக்கி தான் போடுவோம். அந்த மாதிரி இனிமேல் தூக்கி போடாதீங்க. நமக்கே யூஸ் ஆகிற மாதிரி அதை 4 விதமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. அதை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடியும் ஆல்ரெடி நான் 2 வீடியோ வந்து கொடையை வச்சு போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே எண்டு கார்ட்லேயும் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோவில் இந்த கொடையை வச்சு தாங்க நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த கொடையில் பார்த்தீங்கன்னா கம்பிலாம் வந்து விட்டுருக்குங்க. அதுக்கப்புறம் லேசாக ஒரு இடத்துல வந்து கிழிஞ்சி இருந்துச்சு. அதனால் இதை நான் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். இதை வச்சு தான் இன்றைக்கி 4 ரீஸ் ஐடியாஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கொடையை விரிச்சு விட்டுட்டு இதோட கம்பியோட ஜாயிண்டாக இருக்கும் பாருங்கள், அந்த கிளாத்தை அதை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. அதாவது அந்த கம்பியோட அந்த கொடை கிளாத்தை வச்சு நூல் வச்சு கட்டியிருப்பாங்க, அந்த நூலை மட்டும் தாங்க கட் பண்ணி வேணும். மறந்து கூட நம்ம அந்த கிளாத்தை கட் பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி அந்த நூலை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம தனியாக அந்த கிளாத்தை மட்டும் எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொடையோட கம்பியும் கொடையோட கிளாத்தும் நான் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொடையோட கிளாத் வந்து ஒரே கிளாத்தாக இருக்காதுங்க, ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு 6-7 பீஸை வந்து ஒன்றா ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜாயின் பண்ண இடத்துல உள்ள நூலை வந்து நம்ம பிரித்து விட்டு இதை தனித்தனியாக வந்து எடுத்துக்கணுங்க. அதாவது நம்ம கட் பண்ணி விட்டுறக்கூடாது. அந்த நூலை மட்டும் பிரித்து விட்டால் நம்மளுக்கு தனித்தனி பீஸாக கிடச்சிருங்க. எப்படியும் வந்து ஒரு 6-7 பீஸ் வந்து அதில் வச்சுருப்பாங்க. எல்லா பீஸையும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டேங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும் நம்மளுக்கு ஒவ்வொரு பீஸும். இப்போ இதில் இந்த பட்டன் மாதிரி மாட்டுறது கொடுத்துருப்பாங்க பாருங்கள் கொடையில், அதை வந்து நம்ம தனியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுவுமே வந்து ஒரு ரீஸ் ஐடியாஸ் வந்து பண்ண போகிறோம் அதை வச்சுமே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரித்ததை வந்து இந்த மாதிரி வந்து ஆப்போசிட் சைடு வந்து வச்சுக்கணுங்க. நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி வச்சு விட்டு இதில் வந்து நம்ம தையல் போட்டுக்கணும். எத்தனை பீஸ் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பீஸ் வந்து வச்சுக்கலாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து இந்த மாதிரி வந்து ஜாயிண்ட்லாம் இருக்குது பாருங்கள், அந்த பக்கம்லாம் நம்ம அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தையல் போட்டு முடித்த பிறகு இது அப்படியே வந்து 2ஆக மடக்கி விட்டுட்டு இதோட ஓரங்களில் வந்து கொஞ்சம் அன்னீவனாக இருக்கும் பாருங்கள். ஏன்னா நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சு தான் தையல் போட்டிருக்கோம். அதனால் அந்த அன்னீவனாக இருக்கிற பகுதியெல்லாம் வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். அதாவது நமக்கு ஈவனாக வேணும், அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் நம்மளுக்கு ஈவனாக கிடைக்கணுங்க. அதனால சைடில் அப்புறம் ஓரத்தில் எங்கெங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு அன்னீவனாக இருக்கோ அதெல்லாம் வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போது கட் பண்ணி முடித்த பிறகு இதோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அகலத்தில் 16 இன்ச்சும் நீளத்தில் 32 இன்ச்சும் வந்து இருக்கணுங்க. அந்த மாதிரி நீங்கள் அளவெடுத்து கரெக்டாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து இதே சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம 2 கிளாத் வந்து இதே சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட்டு கிளாத் ஒன்று கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைனிங்க்கு வைப்பாங்க பாருங்கள். இதோட பேர் வந்து எனக்கு என்னென்னு தெரில. லைனிங்க்கெலாம் அதாவது நம்ம ட்ரெஸ்ஸு தைக்கும் போதெல்லாம் உள்ள லைனிங்க்கு இந்த மாதிரி ஒயிட் கலரில் கிளாத் மாதிரி வச்சு கொடுப்பாங்க பாருங்கள். அந்த கிளாத் தான் நான் எடுத்துருக்கேங்க. அதையுமே அதாவது அந்த கிளாத்து, அதுக்கப்புறம் கொடை கிளாத்து, அதுக்கப்புறம் வேஸ்ட்டான வேறு ஏதாவது கிளாத்து, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன வச்சுருக்கேன்னா பழைய ப்ளவுஸ் பிட்டு தாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து 4 பக்கமும் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இடையிலையும் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நம்ம தையல் போட்டுக்கணுங்க. அதாவது நம்ம நெருக்கமாக அங்கங்கே வந்து தையல் போட்டுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தையல் போட்டுட்டு வந்துட்டேங்க. இப்போ மொத்தம் வந்து 3 கிளாத்தை வச்சு நான் 4 பக்கம் ஃபஸ்ட்டு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இடையிலையும் வந்து நான் கிட்ட தையல் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா என்னான்னு தெரியல. இந்த மாதிரி தையல் போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா திக்காக கிடைக்குங்க கிளாத்து. அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகலத்தில் வந்து ஒரு 7 இன்ச்சும் நீளத்தில் வந்து ஒரு 8 இன்ச்சும் வர மாதிரி இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி அதையுமே வந்து நம்ம 3 கிளாத்து அதே போல் 3 கிளாத்தை வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஜிப்பு தேவைப்படுங்க. அதாவது ஒரு பெரிய ஜிப்பும் ஒரு சின்ன ஜிப்பும் வந்து தேவைப்படும். இந்த சின்ன ஜிப்பை வந்து இந்த நம்ம சின்ன பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் வந்து இந்த மாதிரி வச்சு தையல் போட்டுக்கணுங்க. அந்த சைடு வந்து இன்னொரு கிளாத்தை அதாவது சின்ன கிளாத்தை வச்சு அதை வந்து அட்டாச் பண்ணிக்கணும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த பாருங்கள், ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கிளாத் இருக்குது பாருங்கள், அதை இந்த மாதிரி ஈவனாக வந்து மடக்கி விட்டுக்கலாங்க. மடக்கி விட்டுட்டு இதோட சென்டர் பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம அந்த சின்ன பீஸ் ரெடி பண்ணோம் பாருங்கள், அதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோங்க. இப்போ பாருங்கள், நான் மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ இதை வந்து இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி வச்சு விட்டு இதை வந்து நம்ம 4 பக்கமும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. தையல் போட்டு முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும். ஒரு பாக்கெட் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இப்போ அடுத்து நம்ம பெரிய ஜிப்பை எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், அதை வந்து இந்த பக்கத்தில் வச்சு நம்ம நீல வாக்கில் அப்படியே தையல் போட்டுக்கலாங்க. அதாவது ஜிப்பை வந்து நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணிக்கணும்.
இந்த மாதிரி வச்சு தையல் போட்டுட்டு இதை அப்படியே வந்து அந்த பக்கமாக திருப்பி இந்த பக்கத்துலேயும் வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிக்கணுங்க. அதாவது ஜிப்பை வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிப்பு வச்சு தைச்ச பிறகு இப்படி தாங்க இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு கைப்பிடி வந்து நம்ம ரெடி பண்ணுங்க. அதுக்கு நீங்கள் இந்த கொடை கிளாத் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதையுமே வந்து நீங்கள் ஒரு கைப்பிடி மாதிரி வார் மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து எது எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய லஞ்ச் பேக்கோட அந்த கைப்பிடி இருக்கும் பாருங்கள், அதை தாங்க நான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கொடை கிளாத்தில் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த கைப்பிடியை இந்த மாதிரி வச்சு நம்ம அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்துக்கணுங்க. 2 பக்கமும் இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே வந்து உள்பக்கமாக திருப்பி விட்டு சைடில் 2 பக்கமும் தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி 2 பக்கமும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தையல் போட்டாச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம தையல் போட்டிருந்த பாருங்கள், அதுலேருந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு டேப்பை வச்சு மார்க் பண்ணிவிட்டு, அதாவது அகலத்தில் 2 இன்ச் நீளத்தில் 2 இன்ச் வந்து மார்க் பண்ணி 2 பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி டேப் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி முடித்த பிறகு இதை அப்படியே வந்து இந்த மாதிரி மடக்கி விட்டு தையல் போட்டுக்கணுங்க 2 பக்கமும். இப்போ உங்களுக்கு தெரியும் நான் எப்படி தையல் போட்டு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே வந்து நல்ல பக்கமாக திருப்பி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஹேண்ட்பேக் ரெடி பண்ணியாச்சு. அதுவும் வாட்டர் ப்ரூஃபோட. இது வந்து கொடை கிளாத் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட வந்து தண்ணி உள்ளவே போகாதுங்க. நம்ம எந்த பொருட்கள் வந்து உள்ளே வச்சுருந்தாலுமே அது வந்து நனைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட தேவையே இல்லை. மழை காலத்தில் கூட நம்ம இந்த பேக்கை வந்து தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். எந்த ஒரு பயமே இல்லாமல் சூப்பராக இருக்குங்க. அந்த பெரிய ஜிப்பு உள்ளே பார்த்தீங்கன்னா நிறையவே ஸ்பேஸ் இருக்குங்க. நம்ம நிறைய பொருட்கள் வந்து வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதே போல் அந்த சின்ன ஜிப்பு இருக்குது பாருங்கள், அதை ஓப்பன் பண்ணி அதில் நம்ம பர்ஸு, ஏடிஎம் கார்டு இதெல்லாம் கூட வச்சுக்கலாங்க. நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறதுக்குமே நீட்டாக அழகாக இருக்குங்க. இது வந்து நம்ம கொடையில் தான் செஞ்சோம், பழைய கொடையில் தான் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக நீட்டாக இருக்கும். நம்ம கடையில் ஹேண்ட்பேக் வாங்கினா எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குமோ அதே போல் தாங்க இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது டெக்கரேஷன் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். ஐடியா நம்பர் 2. இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொடையோட கைப்பிடியை வந்து நம்ம தனியாக இந்த மாதிரி கலட்டி எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு வாரம் மாதிரி தொங்குது பாருங்கள், அதை வந்து நம்ம தனியாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது உள்ளே வந்து நம்ம வீட்டில் குழந்தைங்களோட பழைய எரேசர்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து இது உள்ள ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து அப்படியே திணிச்சு விட்டுடலாங்க. கொஞ்சம் டைட்டாக திணிச்சு விட்டாலே அது வந்து வெளியே வராது. அந்த மாதிரி திணிச்சு விட்டுட்டு இதில் வந்து நம்ம பத்தியெல்லாம் சொருகி வச்சுக்கலாங்க. அதாவது ஒரு பத்தி ஸ்டாண்டாக இதை நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். பத்தி ஸ்டாண்டு இல்லாத பட்சத்தில் இதை வந்து நம்ம பத்தி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 3. நம்ம கொடையோட கிளாத் வந்து தனியாக கட் பண்ணி எடுக்கும்போது அதோட சென்டர் பகுதியில் இந்த மாதிரி ஒரு மூடி மாதிரி வச்சு அதில் தாங்க அது வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அந்த மூடியுமே நம்ம வேஸ்ட் பண்ண வேணாங்க. இதை வச்சு சூப்பரான ஒரு யூஸ் ஐடியாஸ் வந்து பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மூடி சைஸுக்கு தகுந்த மாதிரி டபுள் சைட் டேப் இருக்குது பாருங்கள், அதை வந்து கட் பண்ணி ஒட்டிடலாங்க. அதை ஒட்டிட்டு கூட கட் பண்ணலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கபோர்டில் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த கைப்பிடி மாதிரி இருக்கும் பாருங்கள், அது வந்து சில நேரத்தில் உடஞ்சி போயிருக்கும். அதாவது நம்ம கபோர்டு இல்லை ட்ராலாம் இருக்கும் பாருங்கள், ட்ரெஸ்ஸிங் டேபிளில் உள்ள ட்ரா இதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து கைப்பிடி வந்து இருக்காது. அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இதை வந்து அப்படியே அங்கே ஒட்டி விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்குங்க. அதாவது நம்ம கைப்பிடி மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து கபோர்டுக்கு வந்து கைப்பிடி இருக்குது, இருந்தாலுமே நான் வந்து இதை வச்சு ஒட்டி விட்டுட்டு உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஐடியாவுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. கொடையோட ஒரு சின்ன பாட்டு கூட நமக்கு எந்த அளவுக்கு உதவுதுன்னு பாருங்கள். ஐடியா நம்பர் 4. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பட்டன் மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் கொடையிலேருந்து, அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுவுமே வந்து கொடையில் உள்ள ஒரு பீஸ் தாங்க. அதாவது கொடையோட சென்டர் பகுதியில் நம்ம அந்த மூடி வந்து எடுத்தோம் பாருங்கள், இதுக்கு முன்னாடி ஐடியாக்கா அதோட சேர்ந்தது தாங்க இது. இப்போ இதை வந்து இதோட சென்டரில் ஃபெவிக்விக் வச்சு நான் ஒட்டி விட்டுக்கிறேங்க. நீங்கள் வந்து குளூகன் இருந்தால் குளூகன் போட்டு கூட ஒட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வச்சு ஒட்டி விட்டுட்டு இதுக்கப்புறம் சென்டரில் வந்து நீங்கள் ஏதாவது ஸ்டோன் இருந்தால் வச்சு ஒட்டி விட்டுக்கலாம். நான் வந்து என்கிட்ட இது போல் ஒரு பூ மாதிரி இருந்துச்சுங்க பிளாஸ்டிக்கில், இதை வந்து நான் சென்டரில் இந்த மாதிரி வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன். இதையுமே வந்து ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி விட்டுக்கிறேங்க. இப்போ அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு ஸ்க்ரீனுக்கு வந்து இதை வந்து மாட்டி விட்டோம்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், என்னோடய ஸ்க்ரீன் கலரும் இந்த கொடையோட கிளாத்து கலரும் வந்து ஒரே மாதிரி இருந்ததுனால பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து நம்ம மாட்டி விட்டுக்கலாம். பார்க்கும்போதே ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குங்க. இது வந்து நம்ம கொடையோட கிளாத்தில் தான் செஞ்சுருக்கோன்னா நம்பவே முடியாது, அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம அந்த பட்டனை வந்து வெறுமனே அப்படியே மாட்டாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி மாட்டும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் பழைய பெல்ட்டில் ஸ்க்ரீனுக்கு வந்து மாட்டி விட்டுருந்தேங்க, அதுதான் அது. அவ்வளோதாங்க. இதுவும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன 4 ஐடியாவுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் நிறைய ரீல்ஸ் ஐடியாஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.